அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோம்பலை முறிக்கக்கூடிய 2 யோகா பயிற்சிகளை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, விலங்குகள் வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே, அ உடம்ப வந்து ஒரு நிலைக்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சோம்பல் முறிக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, வீட்டு விலங்குகள் நாய், பூனை இந்த மாதிரியான விலங்குகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். தூங்கி எந்திரிச்ச உடனே உடம்ப நல்லா வளைச்சு, ஒரு மாதிரி முறிச்சு, அந்த சோம்பல முறிச்சு என்ன பண்ணும்? ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கும். நாம பார்த்தோம்னா, அதோட சுறுசுறுப்புக்கு வந்து இணையா வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால இயல்பா வந்து நம்மளால அந்த மாரி இயங்க முடியாது. ஆனா, நாமளும் அதே மாதிரியான அந்த சோம்பல் முறிச்சோம் அப்படின்னா, நம்மளால நல்லா சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்னு யோகா பயிற்சியிலே அந்த விலங்குகளுக்கு இணையான பயிற்சிய வந்து குடுத்துருக்காங்க. இப்ப அதுல ஒரு 2 விதமான பயிற்சி பார்க்க போறோம். அதாவது நாய் போன்ற ஒரு சோம்பல் முறிப்பு, பூனை போன்ற ஒரு சோம்பல் முறிப்பு ஆசனம். அதாவது அதோமுக ஸ்வானாசனா, அப்புறமா மார்ஜாரி ஆசனா. ஸோ இந்த 2 ஆசனத்த நம்ம இதுல பார்க்க போறோம். ரொம்ப நல்ல ஆசனம். சோம்பல் முறிப்பு மட்டும் இல்லாம நெறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனத்த எப்படி செய்றதுன்னு சொல்லி இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். முதல்ல இந்த மாரி வஜ்ராசனா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா இந்த மாரி கைகள தோள்பட்டை அளவு இடைவெளியில முன்னாடி வைங்க. வஜ்ராசனா உட்கார முடியாதவங்க, நீங்க இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டு நேரடியா இந்த ஆசனத்த வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி கைகள தோள்பட்டை அளவு முன்னாடி வச்சுட்டு, உங்களுடைய கால் முட்டிய நேரா என்ன பண்ணும்? நேரா வச்சு இந்த மாரி குனிஞ்சு நிக்கணும். இது வந்து பர்வதாசனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய கைகள இந்த மாரி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போணும். காலையும் கொஞ்சம் இந்த மாரி பின்னாடி கொண்டு போணும். ஆரம்பத்துல கால சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம். அ சில பேர் வந்து இந்த மாரி நல்லா சேர்த்து வச்சு பண்ணுவாங்க. நீங்க அந்த மாரி பழகும்போது அந்த மாரி செய்யாதீங்க. கொஞ்சம் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி வச்சுட்டு கைய மடக்கக்கூடாது. கைலாம் நேரா இருக்கணும். முதல்ல இந்த மாரி நின்னு பாருங்க ஆரம்பத்துல. ஒரு 10 வினாடி, 15 வினாடி இந்த மாரி பழகுங்க. நல்லா பழகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய தோள்பட்டைய மட்டும் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெச் குடுக்கணும். இதுல நீங்க எப்படி ஒரு 10 தடவ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கால் முட்டிய மடக்காம செய்யணும். நீங்க நல்லா பழகுனீங்கன்னா, இந்த அளவுக்கு என்ன செய்யும்? தல போய் தரையில தொடுற அளவுக்கு போகும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணலனாலும் பரவால்ல. நீங்க அது கைய மட்டும் மடக்காம, கால் முட்டிய மடக்காம, தோள்பட்டைக்கு மட்டும் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெச் வந்து குடுக்கணும். ஆரம்பத்துல 10 தடவ அந்த மாரி ஸ்ட்ரெச் குடுக்க முடியலனாலும் பரவால்ல. ஒரு 5 தடவ ஸ்ட்ரெச் குடுத்துட்டு, இந்த மாரி வஜ்ராசனம் உட்கார்ந்து அப்படியே முன்னாடி குனிஞ்சு பாருங்க. திரும்ப நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விட்டுட்டு, திரும்ப நீங்க என்ன செய்யலாம்? அத அப்படியே செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து முதுகெலும்பு வந்து நல்லா நீட்சி பெறும். அதாவது ரொம்ப கூன் மாரி வளைஞ்சிட்டு இறுக்கமா இருக்கிறது வந்து என்னாகும்? தளர்வாவும். அதே மாதிரி அப்பர் பாடி அதோட அந்த ரத்தம் ஃபுல்லா மூளைக்கு போறதுனால, மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். கைலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா கைக்கு வந்து நீங்க லோடு குடுத்து பண்றதுனால, கை நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதே மாரி முட்டியெல்லாம் நீங்க நல்லா ஸ்ட்ரெய்ட் பண்றதுனால, முட்டி வலி இந்த மாரிலாம் இருந்தா அதுவும் சரியாகும். சிலவங்களுக்கு இந்த பாதம் வலிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஆசனத்துல உங்களுக்கு சரியாகும். ஸோ நெறைய பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆசனம். ஒரு 2 தடவ, 3 தடவ செஞ்சு பாருங்க போதும். அத அப்படியே தினமும் செய்யணும். முடிச்சதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஆசனம் மார்ஜாரி ஆசனா. கேட் போஸ் பூனை மாதிரி. கைகள் அந்த மாரி முன்னாடி வச்சுக்கோங்க. தோள்பட்டை அளவு இடைவெளியில. கால் முட்டியும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. பின்னாடி பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. இப்போ நெறைய வீடியோல நம்ம அந்த ஆசனம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் திரும்பியும் இதுல பார்ப்போம். இப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய முதுக இந்த மாதிரி உள்ள வளைக்கணும். நீங்க நல்லா தலைய மேல தூக்கி இந்த மாரி மேல பார்க்கணும். திரும்ப அப்படியே குனிஞ்சு உள்ள பார்க்கணும். முதுகெலும்ப நல்லா கூன் மாதிரி இந்த மாரி வெளிய தூக்கணும். ஸோ பூனைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா தெரியும். இந்த கூன் மாதிரி இருக்கும். அது இயல்பா பூனை படுத்திருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, முதுகு வந்து இப்படி தூக்குன மாரி இருக்கும். அது தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி வளைச்சு நல்லா நெளிச்சு குடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி நீங்க நிப்பாட்டாம ஒரு 10 தடவை என்ன செய்யணும், இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும். அந்த கை, கால், முட்டி இதோட அந்த இடைவெளியை மட்டும் மாத்தாம சரியா வச்சுக்கோங்க. வச்சு இந்த பயிற்சியை மெதுவா செஞ்சு பாருங்க. கையெல்லாம் அப்படி மடக்கக்கூடாது. கைய மடக்கக்கூடாது. சிலவங்க அப்படி தோள்பட்டையெல்லாம் இறக்குவாங்க. அப்படிலாம் இறக்கக்கூடாது. உங்களுடைய முதுகெலும்பும், கழுத்துக்கும் மட்டும் தான் பயிற்சி குடுக்கணும். அது 2ம் தான் வந்து அப்படியே மூவ்மெண்ட்லயே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பு. அது போக நல்லா வந்து முதுகு வலிலாம் இருந்தா, இந்த ஆசனம் செய்றதுனால உங்களுக்கு சரியாயிரும். ஸோ முதுகோட அந்த இறுக்கம் வந்து குறையும். ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி வஜ்ராசனம் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இத வந்து நீங்க ஒரு 10 தடவ ஒரு 3 செட்ல வந்து நீங்க பண்ணலாம். தினமும் இந்த பயிற்சிய காலையில, சாயங்காலம் 2 நேரமும் செஞ்சு பாருங்க. ஸோ இப்ப பார்த்த இந்த 2 பயிற்சியும் நிச்சயமா உங்களுக்கு சுறுசுறுப்ப குடுத்து உடம்ப ஆரோக்கியமா வைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா வந்து நீங்க தொடர்ச்சியா இந்த பயிற்சிய தினமும் வந்து செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னாலும், தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க அந்த படுத்திருக்க பெட்லயோ முடிஞ்சா தரையில செஞ்சு பாருங்க. இல்ல எனக்கு அதுக்கும் நேரமே இல்லன்னா கூட நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சிகள செஞ்சுட்டு நீங்க அடுத்த வேலைகள செய்ய போனீங்கன்னா, நல்லாருக்கும். மொத்தத்திலே ஒரு 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த பயிற்சி செய்றதுக்கு உங்களுக்கு ஆகும். அதனால பயிற்சி பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.